ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். குரூப் 2 ஏக்கான சிலபஸ் இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல சிலபஸ் பற்றி. நான் போன இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து ஒரு சில முக்கியமான கான்செப்ட் மட்டும் ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வச்சு கூட படிச்சுக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து சிலபஸ் வர வரைக்கும் நான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் படிக்கலான்ட்டு டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்துட்டு ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்க்கு தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிடிஎஃப் நான் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணியிருக்கேன். நான் சயின்ஸ், சோஷியல், லாங்குவேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் பர்சனலி இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாரி இருக்கும். இந்த கான்செப்ட் எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் இந்த மாரி கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன். எது எதெல்லாம் ஈஸியா இருக்கும். எந்தெந்த வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். என்னோட மெத்தட் ஆஃப் லேர்னிங் என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, 6த் டூ 10த் வரைக்கும் இருக்க நோட் புக்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லன்னா பிடிஎஃபா கூட கிடைக்கும். நீங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்க போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னா, எல்லாத்தையும் படிக்க வேணாம். 6த் டூ 10த் வரைக்கும் இருக்க நோட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. பட் என்னன்னா ஃபுல்லா படிக்க வேணாம். இப்போ ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் பொறுத்தவரைக்கும் நான் குடுக்குற கான்செப்ட் நீங்க படிச்சாலே அது போதுமானது. நீங்க ஸ்கோர் பண்ணிருவீங்க. லாங்குவேஜ், சோஷியல், சயன்ஸ் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நீங்க அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்கன்றத பார்த்து, அத மட்டும் படிச்சீங்கனாலே நீங்க போதுமானது. ஏன்னா, இப்ப ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா வளவள கொழகொழன்னு நெறையா இருக்கும். அத நீங்க எல்லாமே படிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ என்ன கான்செப்ட் அவங்க கேட்கறாங்கன்றத பார்த்து, அத மட்டும் நீங்க படிச்சு வச்சுட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் என்ன மாரி படிக்கிறேன்றதையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல செகண்ட் டைம் போன வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதுனேன் அ எக்ஸாம். இந்த இந்த தடவ தான் நான் வந்துட்டு படிச்சு ப்ராப்பரா படிச்சு எழுத போறேன். ஸோ நான் படிக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்டயுமே கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே கேளுங்க. என்னால கிளாரிஃபை பண்ண முடியுமான்றதுமே பார்க்கல. ஸோ உங்களுக்கும் அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சிக்கான அப்டேட்ஸ் எதுவும் வேணும். நீங்களும் குரூப் 2 ஏக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே நீங்களும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் எந்தெந்த மாரி கான்செப்ட்லாம் சூஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ.